இதில் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். சிவன்யாக்கு பார்த்திங்கன்னா 2 நாளாகவே இளநீ குடிக்கணும்னு ஒரே ஆசை ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் டெய்லியும் வேன் ஏறுற இடத்துல பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இளநீ கடை போட்டிருக்காங்க. 2 நாளாக இளநீ வேணும்னு ஒரே அடம். ஸோ அடுத்த நாள் ஈவினிங் வந்துட்டு தேர்ஸ்டே ஈவினிங் வந்துட்டு நான் இளநீ 2 பேர்த்துக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருத்திகையும் கூட அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அடுத்த நாள் பர்த்டே. சரி ஓகே கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிற பிளான் தான் அன்றைக்கி. ஈவினிங் ஒரு 6:30 போல் அப்படியே 4 பேரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. 4 பேர்த்தில் யாருக்கு பர்த்டே வந்தாலும் எங்களுக்கு கல்யாண நாள் வந்தாலும் முருகர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப வழக்கமாயிருச்சு. இப்போது போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா அதோட திருப்தி வேறு எதுவுமே கிடையாது. போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிடலாம், வீட்டில் ஃபுல்லாக காலியாச்சுன்னு கிளம்பினோம். எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு எங்கேயுமே போகாத டேரெக்டாக வீட்டுக்கு போ அப்படின்னு. அதை ஏன் நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு தடவும் நினைப்பேன், ஆனால் மறந்துடுறேன்னா இல்லை அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லையான்னு தெரியல. ஸோ வந்துட்டு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா அதுக்கான ரீசன் என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே அடுத்த நாள் காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் டப்பா பேக் பண்ணியாச்சு. என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொரக்காய் பொரியல். 2 காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காய் பொரியலெல்லாம் வந்து சாம்பாரில் போட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பொரியலாக சாப்பிட்றேன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு எப்போ போல் நட்ஸு, கொஞ்சம் கொய்யாப்பழம், வேன் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் மிச்சரும் வறுக்கியும் வச்சுருக்கேன். பர்த்டேனாலே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஆனால் என் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டு. என் வீட்டுக்காரர்கிட்ட 2 நாளாக கேட்குறேன், என்னங்க வேணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னா ஃபுட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டனால சரி ஓகே ஆஃபீஸில் ஸ்டாஃப்க்கெல்லாம் கொஞ்சம் கேசரி பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஓகேன்னு ரவா கேசரி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சர்ப்ரைஸ் இல்லாமல் எப்படி ஒரு பர்த்டே கம்ப்ளீட் ஆகும். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் தான் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் அதை அவங்க செலெக்ஷன் பண்ணது தான் அவங்களுக்கே தெரியாது. எப்படின்னு பார்க்குறீங்களா, 2 மந்த் முன்னாடியே வந்துட்டு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வருது, ஒரு வாட்ச் ஒன்று செலெக்ஷன் பண்ண சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லி நல்ல சூப்பர் வாட்ச் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. பர்த்டே அன்னைக்கு கொடுக்கவும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு 10,000 வாட்ச் செலெக்ஷன் பண்ணியிருப்பேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு கால் உனக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் எனக்கு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பர்த்டேனாலே சர்ப்ரைஸ் ஆகணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். எல்லாருமே பிடிச்சவங்களுக்கு அது ரொம்ப கண்ணில் தண்ணி வர வைக்கிற ஒரு விஷயம்.